உலகெங்கும் உள்ள கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மற்றவங்களால் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய பாவம்பா இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிதாபமாக வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்கள், உனக்காவது தெரியுதேம்மா என்னோட கஷ்டம். கடகராசி, ஏங்க இப்படி கண்ணீர் வெடிக்க வைக்கிறீங்க? உங்களை நம்பி தானே அவங்க வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை வாழ்க்கையில் செய்கிறாங்க, எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. குடும்பம் பாசம்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்களிருந்து பெற்றவங்களிருந்து எல்லாருக்காகவும் நல்லது நினைக்கிற இவங்களுக்கு 1% கூட யாருமே நல்லது நினைக்க மாட்டாங்களா? இவங்க வாழ்க்கை முழுசுமே பாசத்துக்கு ஏங்கியே செத்துருவாங்க போலையே. இந்த தெய்வத்துக்கு கூட கண்ணா இல்லை, எவ்வளவு தாங்க கஷ்டப்படுறது. கடகராசி மட்டும் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும், எவ்வளவு தான் சகிச்சுக்கிட்டு போகிறது இல்லையா? இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், இந்த பதிவு நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய அந்த மன அழுத்தத்தை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க. இன்னும் கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க, உங்களை விட்டு விலக வைக்க போகுதுங்க. எந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காத வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுங்க. குரு பகவானினோட அனுகிரகத்தில் பிறந்தவங்க நீங்கள். குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு துணை தான். சில காலமாக அவரால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது 200 வருஷத்துக்கு பிறகு வர்ற சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 2 போன வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை சூரிய பகவானாலையும் குரு பகவானாலையும் வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் அந்த பல பேரும் உங்களை பதம் பார்த்துருப்பாங்க. பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு என்னடா பண்ணுறது இந்த வாழ்க்கை, இப்படி நம்மளை சோதிக்குது அப்படின்னு பல நாள் அழுதுருக்கோம்ல. இந்த நிமிஷம் கடகராசி பற்றி பேசும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி அழுத்தம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் அதிகங்க. கேட்பீங்க இல்லையா, அப்படி கூட இருக்கமா? கண்டிப்பாக எங்கள் கையில் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துடைய தாக்கம் எங்களுக்கும் இருக்குங்க, புரியுதுங்களா? அது பேசும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய மனநிலையும் தாக்கும். சொல்லப்போனால் ஒரு சில ஜாதகங்களை நாங்கள் கையில் வாங்குறப்போ அதை சொல்ல விடாமல் தடுக்குங்க. எங்களுக்கே உடல் ரீதியாக ஒரு மாதிரி தோணும். அது மாதிரி தான் கடகராசிக்கு இப்போது இந்த பதிவு பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி மனசு அழுத்துது, மனசு குமுறுதுங்க. பச்சை பிள்ளைங்க இவங்க சத்தியங்க, சூதுவாது தெரியறதில்ல. பேசுவாங்க, நல்ல வேக்கானமாக தான் பேசுவாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்போவுமே ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்துவாங்க. பாசத்துக்கு அடிமை, பாசம் அப்படிங்கிற பேரில் பல பேர் இவங்களை போட்டு இவங்களை சீர்குலைச்சிருப்பாங்க எல்லா விதத்துலேயுமே. இது நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ கையில் வெறும் கையாக நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி போலியான உறவுகளை புறம் தள்ளி வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்குமே மனசால் வாழ்கிறவங்க, மனசில் மட்டும்தாங்க இவங்க கற்பனையில் வாழ்வாங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி அவங்க பார்த்துப்பாங்க, இப்படி கற்பனை. ஆனால் நிஜத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்களுக்கு நல்லது பாசம் கிடைச்சதே கிடையாது. கடந்த சில வருஷமாக இன்னுமே இவங்க அடையாளமே பாசம், பரிவு, குடும்பம், இது மட்டும்தாங்க இவங்களுடைய அடையாளம். இதை மட்டும்தான் இவங்க உலகமாக வச்சு வாழ்கிறாங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக என்ன நடக்குது, அந்த பாசத்திற்காகவும் அறிவுக்காகவும் பதிலாக துன்பமும் மன அழுத்தமும் தான் கிடச்சிருக்கு இல்லையா? மனசே கலைஞ்சு போச்சு, நம்பிக்கை தொலைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி இருக்குது, இருண்ட காலமாக இருக்குது. ஆனால் இனி அந்த இருண்ட காலம் முடிவடையுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதாரண நாட்கள் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரப்போகும் ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இந்த 200 வருஷத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்குங்க. அதாவது பிரபஞ்சத்தோட ஒளி ஞானம் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையுடைய 4 திசைகளையுமே ஒளியால் நிரப்ப போகுது, வெளிச்சமாக இருக்கும். சூரியன் துலாம் ராசியில் இருக்கார், அது உங்களுக்கு 4ஆம் பாவம். அது எதை குறிக்குது அப்படின்னா வீடு, மன அமைதி. அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கார், அது உங்களுக்கு 11ஆம் பாவம்.
நட்பேறு ஆதரவு கனவு நிறைவேற்றம். இந்த 90 டிகிரி கோண பார்வை அப்படிங்கிறது அந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய வாழ்க்கையில் ஒளியையும் தரப்போகுது, வளர்ச்சியையும் தரப்போகுது. ஸோ கடகராசிக்காரங்க மாற்றத்தை உணர வைக்க ஒரு தொடக்கமாக வந்துருச்சுங்க. நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் தாங்குனீங்களோ, எதெல்லாம் துன்பமாக அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே இப்போ ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுது. குருவோட பார்வை உங்களுக்கு நட்பேறு பாவத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. சூரியன் உங்கள் மன அமைதிக்காக இருக்க போகிறாரு. 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது மனசுக்கு மறுபடியும் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. இதுக்காகவே நான் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய பிறப்பு மாதிரி தானே சொல்லலாங்க. குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, உறவுகள் ரீதியாக சேர்ந்து உங்களுக்கு உயர்வை நோக்கி நகர்த்த போகுதுங்க. சரி, இப்போது இந்த சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த துறைகள் வாரியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது பார்க்கலாமா? மன அமைதி, குடும்ப பலன், தொழில் பலன், தெய்வ வழிபாடு எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ கடந்த சில வருஷமாக மனசில் நிறைய சுமையோடு இருந்தீங்க இல்லையா? மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனை, உறவுகளில் குழப்பம் எல்லாமே ஒரே சமயத்தில் உங்களை பிடிச்சி அழுத்திருக்கும். கழுத்தை கூட நெரிச்சிருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் விட்டுட்டெல்லாம் போயாச்சு, கண்ணுக்கு மறவா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த ஒளியோட திருவிழாவான இந்த நாட்களில் வெளிச்சத்தோட அந்த நாளில் இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க. இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட திருப்பமாக மாறப்போகுது, அதிசய திருப்பமாக மாறப்போகுதுங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, இது சத்தியங்க. உங்களை நான் மாற்றுறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை யாருமே ஒரு நாளும் மனசார வாழ்த்தினதே கிடையாது. பொய், பித்தலாட்டம், சூதுவாது இதனால் இத்தனை சூழ்ச்சியாலையுமே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. இது யார் என்ன நினச்சாலும் சரிங்க, எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ கேந்திர திருஷ்டி அப்படின்னா கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா? கண் பார்வை பொல்லாத கண்ணு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் சூரியன் அதிகாரம், குரு ஞானம், இவருடைய பார்வை ஒரே கோணத்தில் கேந்திர திசையில் சந்திக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கொடுக்குதுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் கடகத்திற்கு கொடுக்க போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை வாழ்த்துறீங்க அப்படின்னா மனசார வாழ்த்துவாங்க. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா மனசார பேசுவீங்க. உங்களை ஒருத்தவங்க அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களையும் தாண்டி மென்மையான ஒரு உறவை வளர்த்து கொடுங்க. அதாவது தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்காரங்க. ரொம்ப அழகாக இருப்பீங்க, நேர்த்தியான உடை உடுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த யோகம் முக்கியமாக 3 மாற்றங்களை தரப்போகுது. குடும்ப அமைதி, திரும்பும் வீட்டில் இது நாள் வரைக்கும் நடந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இல்லை பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், மனக்கசப்புகள் எல்லாமே தீரப்போகுது. பழைய உறவுகள் மீண்டும் சேரப்போகுது. 2வது பொருள் வளம் அதிகரிக்கும். 11ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல பேர், பணவரவு, உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகுங்க. 3வது மன அமைதி. 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை ஊற்றாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலிக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வீக அனுகூலத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பலிக்குங்க. உங்களுக்கு அது பலிக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா தெய்வம் போல கடகராசிங்க. கடவுளுக்கு கூட சொல்லலாம், கடுகளவு கூட யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க. இதை தாண்டி 7 முக்கியமான மாற்றங்கள்.
பொருளாதார பலனே வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அதிகமாகுது, சேமிப்பு உயருது, சொத்து தொடர்பான விஷயங்களில் தங்கு தடை தாமதம் எல்லாமே சீராகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கீங்களா, அது எல்லாமே ஒன்றும் இல்லை, தன்னால் வந்து உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வரும், உங்களுக்கான பங்கு உங்கள் கைக்கு வந்துடும். நல்ல முன்னேற்றம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நகை நட்டு வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முடிவுக்கு வருது. சூரியனுடைய ஒளி குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்குது. குதூகலமாக இருப்பீங்க, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். அடுத்தது உறவுகள், பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. திருமண யோகம் தாமதமாயிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ திருமண யோகம் கை கூடி வருதுங்க. காலபுருஷனுக்கு 4வது வீடு குரு பகவானினுடைய உச்ச வீடு. பிறவியிலேயே குரு பகவானினுடைய அனுக்கிரகம் படைச்ச தானம், தர்மம், நீதி, நேர்மை, பாசம், நேசம் இப்படி எல்லா விதமான தேவர்களுக்கும் உண்டான குணங்களை தன்னோட வச்சிருக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ கடகம் யோசிக்கிறது ஒன்று தான், இதெல்லாம் இருக்கிறதுனால தாம்மா நான் இருக்கேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா சண்டைக்கு வர்றையா? அப்படி இல்லைங்க, இது எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் முன்னேறலை அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த விஷயங்களில் தேவர்களுக்கு ஒப்பான இந்த கேரக்டரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி ஏமாந்து போகிறோம், இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் இல்லையா. நல்லதை தெய்வம் கையில் கொடுத்துருச்சு, அந்த நல்லதை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. மற்றவங்க ஏமாத்துறான், பிடுங்கி சாப்பிட்றான் அப்படின்னா அதுக்கு இடம் நம்ம ஏன் கொடுக்கணும்? யாராக இருந்தால் என்ன, எட்ட நில்லுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா. எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லிடுறேன். கடகராசி, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, ஆமாம் இல்லை, வேணும் வேணாம், இல்லை முடியாது முடியும், இப்படி சொல்லி முடிக்க பழகுங்க. ஏன் அவங்கக்கிட்ட சொன்னால் அது என்ன, ஏன் நீ கூனி குறுகி நிற்கிற, தப்பு பண்ணவனே தைரியமாக உங்ககிட்ட வந்து எல்லா விதமான செல்வத்தையும் அழிக்கணும் பிடுங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். உன்னோட பேரு புகழ் எல்லாமே பங்கம் வர வைக்க அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன் மழுங்கி போகிற? கெட்டவனுக்கு மூஞ்சிக்கு நேராக பதில் சொல்லு. தாய் உள்ளமாக இருந்தால் எவ்வளவு நாள் மன்னிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ தாய் உள்ளமாக இருந்தால் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். தெய்வத்தாலேயே ஆகாதுங்க உங்களை போல் செயல்படுறதுக்கு. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன நடக்கும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு எல்லாமே மாற்றம் வரணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால் இப்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்க போகுது. சட்டுன்னு கோபம் வருது, உணர்ச்சி வசப்படுறீங்க. அதை வந்து தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபதாபங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய கோபதாபங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எடுத்திருக்கும், உங்களை அழுக வச்சிருக்கும், உங்களை மேலும் மேலும் வலிமை இழந்தவர்களாக மாற்றியிருக்கும். இது உண்மைங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையவே வந்து புரட்டி போடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சூரிய பகவான் புதன் பகவானினோட வீட்டில் அதுவும் கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாட்கள் தாங்க இது. அதே மாதிரி உங்களுடைய அதிபதி உங்கள் ராசியில் நிற்கிறாரு. ஸோ முன்னாடி சந்திரன், பின்னாடி சூரியன், இந்த அமைப்பு வந்து ப்ளஸ் சூரிய பகவான் புதன் கூட போய் சேர்றாரு. இது வந்து உங்களுக்கு ஏற்றம் தாங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். சாதகங்கள் அதிகம், 100க்கு 70 சாதகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 30% அப்படிங்கிறது அந்த 70% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதை நீங்கள் எப்படி வந்து தடுக்கணும், அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய பதிவு தாங்க உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய இந்த நாட்களில் இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் மாற்றிக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ கடகராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, இதை கண்ணால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட வம்படியாக போய் பேசும். எப்படின்னா, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, இதை நீ இப்படி மாற்றிக்கோ, அப்படி மாற்றிக்கோ அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்கறதும் அப்படியே மனசில் இருக்கிற எல்லார்த்தையும், ஏன் சொல்லப்போனால் இவங்களுடைய ரகசியத்தை கூட, வெற்றியோட ரகசியத்தை கூட
அப்படியே கொட்டிடுவாங்க. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக கடகராசி இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாதுங்க. இந்த ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா? இந்த குஷி படத்தில் இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு டைலாக் வச்சுருப்பார் இல்லையா, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப உத்தமமான ஒரு பிறவிங்க. உங்களுடைய வார்த்தைகள் கூட தெய்வ சக்தி அதிகம். நீங்கள் சொன்னால் அது பலிக்கும். நிறைய இடங்களில் அது பலிச்சிருக்கும். உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு அது தெரியும், ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உங்களுடைய உன்னதம் என்ன, உங்கள் திறமைகள் என்ன, உங்களுடைய தகுதி தராதரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து அசால்ட்டாக பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி ஒதுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்ல நினைக்கிறீங்க? போய் கேட்காம உதவி செய்கிறீங்க. எல்லோருடைய வாழ்க்கைக்கும் சிறப்பை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக அழிச்சிக்கிட்டு வேலை பார்க்குறீங்க. இதை மாற்றிக்கோங்க. உங்களுடைய ரகசியங்களுக்கு குறிப்பாக 100% சிறிதளவும் எப்படிங்க, கடுகளவு கண் இமை அளவு கூட, முடின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்முடி இமையில் இருக்கக்கூடிய அளவு கூட ரகசியம் காக்கப்படுதுங்க. கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். கடகராசிக்கு 100க்கு 100% வெற்றி உங்கள் பக்கம். 30% ஒன்றுமே பண்ண முடியாதுங்க தம்பி. யார் என்ன வேணால் பண்ணட்டும், நீ வெற்றி அடைகிறது உறுதி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாட்கள் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இறங்கணுங்க. நிறைய விஷயங்களில் கோபத்தை வந்து குறைஞ்சிக்கோங்க. குரு பகவானினுடைய கருணை பார்வை கிடைக்குங்க. இதோட விஷ்ணு சமஸ்கிருத நாகம் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க. எல்லாமே மிகுந்த பலன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. இப்போ இந்த வருஷத்தில் தெய்வங்கள் உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக தாங்க இருக்க போகிறாங்க. ஒரு கெட்டதே நடந்தால் கூட சரி, முன்னெச்சரிக்கையாக இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி, இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நினச்சா கூட உங்களால் தாங்கிக்க முடியாது. ரொம்ப மனசுடைஞ்சு போகக்கூடிய ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அழகாக பரிவாக இவங்களை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருப்பாங்க. இவங்க நடை உடை பாவனை எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். இவங்களை பார்த்தா ஒருத்தவங்க வந்து திட்டணும்னு கூட தோணாது. ஆனால் ஈஸியாக எல்லாருக்கும் துரோகம் பண்ணிடுறாங்க. இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ஏமாந்துருவாங்க இல்லையா. குழந்தைகிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி பாருங்களேன், ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அது கடகராசி பிள்ளைகள் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஏமாந்துரும். அது ஏமாறுறது மட்டும் இல்லாமல் அவங்கள காட்டியும் கொடுக்காது. அவங்க தான் பிடுங்கிட்டாங்க, அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு காட்டாது. நான் நல்லது தான் செஞ்சேன், நான் நல்லா தான் செலவு பண்ணேன்னு சொல்லும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராமல் பாதுகாக்கணுங்க. குடும்பத்துலேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி எல்லா விதங்கள்லேயும் சொல்லப்போனால் கடகராசி வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கடகத்துடைய பொருத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் இது வந்து காரணமாக இருக்கும். அந்த வீட்டுடைய மொத்த வளர்ச்சிக்குமே இவங்க காரணமாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறவங்க. இதனால் வரவை காட்டிலும் செலவு வந்து கூடுங்க. எனக்கு ஆப்பு என்னம்மா, ஆல்ரெடி நானே பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், செலவு வேறு வரும்னு சொல்கிற. ஒரு நிமிஷம் செலவு வரும்னு சொன்னேன், அது என்ன செலவுன்னு சொன்னேன்னா வீண் செலவு, விரய செலவு கிடையவே கிடையாதுங்க. சுப செல்வம், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து செலவு லிஸ்ட்டில் வருமா? செலவை கொண்டு சந்தோஷத்தை சேர்க்கக்கூடிய வகைங்க. அதே மாதிரி வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கணும். எதையுமே திட்டமிட்டு செயல்படணும். நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன செஞ்சாலும் எங்கேயோ அது ஒரு முட்டுக்கட்டை வருமே, அதனால் நம்ம எச்சரிக்கையே இருந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கையில் நழுவி போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது நல்லது சொல்லுவேன்னு பார்த்தா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்துகிறேங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்றி வைக்கும். அது சரி, உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை நம்ம போட்டுருமா? ஓம் தீர்க்க
நேதாய வித்மகே கேல ஹஸ்தாய தீமகி தன்னே குல தேவாதா பிரசோதயா. ஓம் திரும்ப சொல்கிறேங்க. ஓம் தீர்க்க நேதாய வித்மகே கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவாத பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு மேலே 5 முறை சொல்லிட்டு நெத்தியில் விபூதி வச்சுக்கோங்க. இருந்த தடைகள் எல்லாமே விலகுங்க. திருமண தடை நீங்கும். கடனையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாகுங்க. செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு சகல விதங்கள் சௌபாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா